வரும்போது எனக்கு நடக்க முடியாது. அதாவது என்ன பிடிச்சு கொண்டு தான் வருவோம். இப்போ எனக்கு பூர்ணமாக சுகம் வந்தது. நடக்கக்கூடியதாக இருக்குது. பக்கத்தில் உள்ள கடைக்கு போய் பொருட்கள் வாங்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதோட நிலத்தில் சப்பானி கொட்டியும் இருக்கக்கூடியதாக இருக்குது. வணக்கம், நான் அக்குபஞ்ச வைத்திய தினேஷ். இன்றைக்கு மனிதர்களை தாக்குற நோய்களிலே மிக கடுமையான ஒரு நோயாக இருக்கிறது இந்த பக்கவாதம். சிகிச்சை அளித்து குணப்படுத்துவதற்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் இந்த பக்கவாதமாகும். மிக கடுமையான சிகிச்சையை வழங்க வேண்டியிருக்கு. எங்களுடைய வைத்தியசாலையில் இந்த பக்கவாதத்துக்குரிய சிறப்பான சிகிச்சைகள் நாங்கள் வழங்கி வருகின்றோம். பக்கவாதம் எப்படி வருகுதுன்னு சொன்னால், உண்மையிலேயே பக்கமாக படுக்கிறார்களுக்கு தான் பக்கவாதம் வருது. இதை சில பேர் ஏற்றுக்கொள்ள தயங்கினோம். ஆனால் பக்கவாதம் வந்த எல்லோரையும் நீங்கள் அணுகி அவைன்ற நடைமுறைகளை பற்றி விளக்கமாக கேட்டீங்கன்னு சொன்னால், அவைகள் கூடுதலாக ஒரு பக்கமாக படுக்கிறார்களாக இருப்பினோம். அவையில் எந்த பக்கம் கூடுதலாக படைக்கணுமோ அதுக்கு எதிர்பக்கத்தில் பக்கவாதம் வரும். அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது. மூளையின் இயக்க நரம்பு பாதிக்கப்படுறதால வரக்கூடிய ஒரு நோய். இந்த பக்கவாதம் வந்தால் மூளையின் ஒரு பக்கம் பாதிக்கப்படும். அதாவது இயக்கத்துக்குரிய பாதி, அதாவது மோட்டர் நர்வ் ஏரியான்னு சொல்லுவோம். அதால் இடது பக்கம் மூளையின் இடது பக்கம் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் உடம்புடைய வலது பாதி செயல்திறன் குறையும். கிட்டத்தட்ட 50% அல்லது அதை விட குறைவாகவும் அந்த பாதிப்பு இருக்கும். வலது மூளை பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் இடது பக்கமாக பக்கவாதம் வரும். இவ்வாறு பக்கவாதம் வார நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உடம்புன்ற ஒரு பாதி அப்படியே செயல்திறன் குறைஞ்சிடும். அதாவது முள்ளந்தண்டில் அரைவாசி நரம்பு பாதிக்கப்படும். அதால் ஒரு பக்கம் கையும் காலும் செயல்திறன் குறைஞ்சி எங்களோட கட்டளைக்கு செயல்படாத ஒரு நிலைமைக்கு போயிடும். ஆனால் எங்களோட சிகிச்சை முறையில் நாங்கள் பல்வேறு மருத்துவ முறைகளை ஒருங்கிணைச்சு ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறதால அதிலிருந்து மக்கள் முழுமையாக மீண்டு வரக்கூடிய இருக்கிறது. முழுமையாக என்றாலும் 100% உடனடியாக கொண்டு வர இயலாது. ஆனால் ஒரு 95%, 98% வேலை ரிக்கவர் பண்ணி எடுக்கலாம், பழைய எல்லாமே கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு நாங்கள் கடுமையான சிகிச்சைகளை வழங்க வேண்டி இருக்கிறது. கடுமையான அவைகளுக்கு கடுமையாண்டு இல்லை, நாங்கள் பல்வேறு மருத்துவ முறைகளை ஒருங்கிணைச்சு சிகிச்சைகளை வழங்க வேண்டி இருக்கிறது. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக கடுமையான வலிகளும் நோக்கல் விரைப்பு அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளும் இருக்கும். இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து இங்கு சுகமாக இருக்கிற ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறார். அவர்கிட்ட நாங்கள் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. வணக்கம் அம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் மன்னாரில் இருக்கிறேன். என்னுடைய பேர் யோகிஸ்வரி அழகிருஷ்ணன். அப்போ பக்கவாதம் வந்தால் போல் நான் ஆஸ்பத்திரியில் 10 நாள் அனுமதியாக இருந்தேன். நான் திருப்பி அங்கேருந்து டெலிஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு டாக்டரிடம் சொன்னார் அது குணப்படுத்த 45 நாள் வரும்னு சொன்னேன். நான் உடனே அங்கேருந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு எடுத்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். இப்போது முதல் வரும்போது எனக்கு நடக்க முடியாது. அதாவது என்ன பிடிச்சி கொண்டு தான் வருவோம். இப்போ எனக்கு பூர்ணமாக சுகம் வந்தது. நடக்கக்கூடியதாக இருக்குது. பக்கத்தில் உள்ள கடைக்கு போய் பொருட்கள் வாங்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதோட நிலத்தில் சப்பானி கொட்டியும் இருக்கக்கூடியதாக இருக்குது. முதல் சாரி ப்ளீட் பண்ணி குத்த முடியாது இருந்தது. இப்போ இந்த சிகிச்சையும் எனக்கு குத்தக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த சிகிச்சை ஒரு நல்லதுன்று தான் நினைக்கிறேன். மருந்து வில்லைகள் பாவிக்கவும் இல்லை, மருந்து வில்லைகளுக்கும் முக்கியத்துவம் இல்லை. இங்கே ஊசி மூலம்தான் இதை குணப்படுத்துகிறார்கள். அக்யூபங்க்சர் அது ஒரு பக்க விளைவு அற்றது. பூர்ணமாக சுகம் வருமென்று தான் நினைக்கிறேன். எனக்கு ஆங்கில வைத்தியத்தில் திரும்பவும் பக்கவாதம் வருமென்று சொன்னார்கள். ஆகவே இது முட்டா குணம் வருமென்று தான் நினைக்கிறேன். ஆகவே இது ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொறும்பொறாக நான் இதை கருதுகின்றேன். இது இருந்தால் நிறைய மக்களிடம்
நிறைய நன்மைகள் உண்டாகும். என்னுடைய அபிப்பிராயம் அப்படித்தான். ஆமாம், அவங்களுக்கு வேற பிரச்சனைகள் இருந்ததானே, இந்த வாய் கதைக்கிற நேரம் சொன்னீங்க ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கு. வாய் கொஞ்சம் கோணலாக இருந்தது, பக்கவாதம் வந்தது, வந்த நேரம் கோணலாக இருந்தால் இப்போ அது ஓரளவு சோம் வந்திருக்கிறது. சிரிக்கைக்கெல்லாம் ஒரு பக்கமாக அப்படி இழுவட்ட மாதிரி இருக்கிறது. இப்போ பூர்ணமாக சோம் ஆகிட்டதுக்கு. வேற என்ன பிரச்சனைகள் சோமாக இருக்கு? வேற ப்ரெஷர் இருந்தது எனக்கு, இப்போ அது நார்மலாக வந்துவிட்டது. ப்ரெஷர் மற்ற கொலஸ்ட்ராலும் நார்மலாக வந்துட்டது. உடம்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, தான் குறைஞ்சிருக்கு. அது கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் நீக்கப்பட்டதுன்னு சொல்கிறார்கள். தலைமுடி முளைச்சிருக்குன்னு சொன்னீங்க. தலைமுடி ஒரு பக்கம் இதாகிட்டு இருந்தது, இப்போது கொஞ்சம் முளைச்சிருக்கு. இந்த சிகிச்சை முடிவடைந்த பின் அதிகமாக மயில் முளைத்திருக்கும் என்று நம்புகிறேன். கூட முளைச்சிரும். கொட்டுப்பட்டிருந்தது இப்போ பரவாயில்லை. அடுத்தது இவ வந்து ஒரு ஆசிரியராக இருந்தவ, இப்போ ரிட்டையர் பண்ணிட்டா. எங்கே வேலை செய்றீங்கம்மா? மண்ணாலை தமிழ் மத்திய கல்லூரியில் இருந்து இப்போ இழப்பாடி விட்டேன். இழப்பாடி தான் இந்த வைத்தியத்தை தொடங்கவே வந்திருக்கிறது. ஓய்வூதியம் பெற்றபின் இந்த வைத்தியத்தை சும்மா இருந்து செய்யலாம் தானே, வீட்டில் இருந்த இது நோக்கத்தோட வந்துடலை. வேலை செய்து கொண்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற கஷ்டம், அந்த வேலைக்கும் போகலாம். இந்த மாதிரி வருத்தம் வந்துட்டா கஷ்டம். தொடர்ந்து 45 நாள் இந்த சிகிச்சை செய்தார்கள். இப்போ எனக்கு ஓரளவு குணமாக இருக்கிறது. இன்னும் சில பிரச்சனைகள், கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அது தொடர்ந்து செய்து கொண்டு போக எல்லாமே சுகமாக வரும். 100% கொண்டு வரலாம். நாங்கள் கொஞ்சம் கூட நாள் செய்யக்க அந்த 100% பழைய மாதிரி இல்லாமைக்கே வந்துடலாம். இப்போ ஓரளவு எனக்கு 75% குணம் வந்தது. இன்னொரு 25% தான், அது இறைவனை நம்புகிறேன். எனக்கு சோம்பேறுமண்டு தான். ஆனால் முக்கியமாக அந்த படுக்க முறையை நாங்கள் மாற்றணும். நிமிந்து மட்டும்தான் படுக்கணும். தொடர்ந்தும் சாஞ்சு படுக்கிற நேரம் பக்கவாதம் வந்தாக்கள் தொடர்ந்தும் ஒரு பக்கமாக படுத்து கொண்டு வர 2வது பக்கவாதம் 3வது பக்கவாதம் மட்டும் திருப்பி வரும். ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு இருக்கைக்கே சில நேரங்களில் பக்கவாதம் வரும் அவைகளுக்கு. ஏன்னு சொன்னால் அந்த படுக்க முறையை மாற்றாமல் இருக்கிற நேரம் அந்த பிரச்சனை இருக்குது. பக்கவாதத்துலேருந்து முழுமையாக விடுபடணும்னா முதல் கட்டமாக நிமிர்ந்து படுக்க பழகணும். சாஞ்சு படுக்கவே கூடாது. நிமிர்ந்து படுக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சில பேர் சொல்லுவீங்கன்னா தங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி முத்திரையோட பிடிச்சா, சின் முத்திரைன்ற அப்படி முத்திரையை பிடிச்சா மூச்சு விடுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நிமிர்ந்து படுக்க நல்லா நித்திரை வரும். இன்னொரு நுணுக்கமான விஷயம் என்னென்னு சொன்னால், நிமிர்ந்து படுக்க நித்திரை வராட்டி இந்த கையில் வந்து நாடி இருக்குது, இந்த ரேடியல் பல்ஸ் இதில் வரும். அந்த பல்ஸில் இந்த மெட்ட கை, இந்த ஆள்காட்டி விரல் நுனியை அப்படியே வச்சுக்கொண்டே இருந்தால் நல்லா நித்திரை தூக்கி அடிக்கும், படுத்துடலாம். சரி, எப்போ சரி உங்களுக்கு நித்திரை வரலையேன்னு சொன்னால் இதை செய்யுங்க. இதை செய்தீங்கன்னா உடனே நித்திரை வரும். இந்த அனுபவத்தில் நான் கண்ட விஷயம் 100% வேலை செய்யும். இந்த சின் முத்திரையும் பார்க்க இது பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படி வச்சுக்கொண்டே இருந்தால் சரி, கொஞ்ச நேரத்தில் அப்படியே எந்த நிலையில் இருந்தாலும் நித்திரை வரும். உட்கார்ந்து இருந்தாலும் படுத்திருந்தாலோ நித்திரை வரும். ஆனால் அந்த கை அப்படியே தொடர்ச்சியாக வச்சு கொண்டு இருக்கணும். நித்திரை வந்த அப்புறம் தானாக அது விடுபட்டுரும், அதில் பிரச்சனை இல்லை. நித்திரை வரும் வரைக்கும் அதில் வச்சுருந்தீங்கன்னா நித்திரை வரும். இப்போ நித்திரை வரலையே என்று சொல்கிறாங்க, இதை செய்யுங்க. இறப்பையில் நிறைய புண்ணுகள் இருந்து சாப்பாடு சரியாக சமைக்காமல் இருந்தாலும் நித்திரை வராது. அப்போ அதெல்லாம் நாங்கள் மாற்றணும், இறப்பை புண்ணுகளை மாற்றணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நாங்கள் கடைப்பிடிச்சு கொண்டு வரக்க முழுமையான நோயிலிருந்து நாங்கள் விடுபடலாம். வேற நம்ம சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாரும் நம்பிக்கையிடம் வந்து இந்த வைத்தியத்தை செய்தால் நல்ல குணமடைவீர்கள் என்று நம்புகின்றேன். எனக்கும் முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டாக்கள் ஏராளமான பேர் இருக்கணும். சில பேருக்கு அதில் ஒரு நம்பிக்கையில் இதுலேருந்து சோப்படுவோமா வருமான்ற ஒரு சந்தேகத்தோடு இருப்பிடும். பக்கவாதம் வந்து முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். அதில் 100ல் ஒரு ஆளுக்கு சில வேளை அது பெருசாக வெற்றி அளிக்காது, அதையும் சொல்லத்தான் வேணும். 100ல் ஒரு ஆளுன்னா 99% ஆக்களுக்கு அது வெற்றி அளிக்கும், பழைய இளமைக்கு திரும்பி வரலாம். ஏதோ ஒரு சில காரணங்களால் ஒரு விதமான ஆக்களுக்கு அது சரி வாரதில்லை. அதுக்கு என்ன சொல்கிற விதின்னு தான் சொல்லணும். மற்றபடி அநேகமான எல்லாருக்குமே
நல்ல சுகம் வருது ரெக்கவர் பண்ணினோம். அனிமே பார்த்தா ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் எல்லாம் இருக்க தான் செய்யணும். இருந்தாலும் எல்லாருக்கும் இப்படி ஒரு மருத்துவம் இருக்குன்றும் தெரியாமல் இருக்குது. அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த வீடியோ எல்லாம் போடுறது. அது பக்கவாதத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய வழிமுறைகள் நிச்சயமாக இருக்குது. அது நீங்கள் தொடர்ந்து சிகிச்சை பெறதால அதில் இருந்து முழுமையாக குணமடையும். நன்றி அம்மா. வணக்கம். வணக்கம்.